ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஃபைன். ஏப்ரல் 1 குரூப் 1 ரெடியா? ஸோ குரூப் 1 2025 ஏப்ரல் 1 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எப்படி இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் கொண்டு போகணும், என்ன மாதிரி பண்ணலாம், என்ன ஸ்மார்ட் ஒர்க் எப்படி கொண்டு போகணும், எந்த புக்ஸை படிக்கணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். குரூப் 1 2025 இன்னும் 10 மாதம் இருக்குது, இன்னும் 6 மாதம் இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்ற கதையெல்லாம் முடிஞ்சது. டீல் க்ளோஸ். ஏப்ரல் 1 வரப்போகுது. ஸோ ஏப்ரல் 1 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க. ஜூன் 15 நமக்கான எக்ஸாம். சொன்ன தேதிகளில் எக்ஸாம் நடக்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 75 நாட்கள் கிடையாது, வெறும் 75 நாட்கள் தான் இருக்குது. இந்த 75 டேஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி பண்ணலாம், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி பார்க்கலாம். அண்ட் 75 டேஸ்க்கான ஒரு கோல்டன் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஏப்ரல் 1 அறிவிப்பு இங்கே வரப்போகுது. இந்த இடத்துல ஏப்ரல் 25 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனும் இங்கே வந்து வரப்போகுது. எதுக்காக இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்? இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மூணுமே சேர்ந்து வரப்போகுது. இந்த இடத்துல நாம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதிகமான மக்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்ற போது நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பிளான் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிடணும். அடுத்து வரப்போ 2.5 மாதம் என்ன நான் படிக்க போகிறேன், எந்த புக்கை படிக்க போகிறேன், எதை நோக்கி போக போகிறேன்ற வரைக்கும் கிளியராக ஒரு பிளானை வந்து போட்டுக்கோங்க. எனக்கு குரூப் 1 வேணும், குரூப் 4 வேணும் அப்படின்னா இங்கே கிளியர் பிளான் இருந்து ஆக வேண்டும். ஏன்னா குரூப் 4க்கு தமிழ் இருக்குது, குரூப் 1க்கு சம்மந்தமே இல்லை தமிழை பொறுத்த வரைக்கும். அப்போது அந்த குரூப் 4 வேணுமா, குரூப் 1 வேணுமா, ரெண்டுமே வேணுமா? ரெண்டுமே உள்ளே வரும்போது அதிகமாக ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜிஎஸ் ஒரு காமன் சிலபஸ் இருக்குது, தமிழ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டைமை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனால் ரெண்டுமே அடிக்க முடியும். இல்லை நான் ஒரு வாரம் இதை படிக்கிறேன், அடுத்த வாரம் இதை படிக்க போகிறேன், இப்படி பார்த்துக்கலாம் அப்படி பார்த்துக்கலான்னா வேலைக்கு ஆகாது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோன்றதை கிளியராக ஒரு பிளானை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே, இப்போது குரூப் 1 நம்ம வந்து வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துக்கோங்க. இதை நான் எல்லா வீடியோலையும் வந்து போட்டு வச்சுருப்பேன். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தான் வேண்டும். நான் சொன்னேன்ல, இப்போது குரூப் 1 வருது, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு மாதம் படிக்கும் போது குரூப் 1 கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, குரூப் 4 வந்து படிக்கலாம், அதை படிச்சுட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 2 அதுக்கு அறிவிப்பு வரும். குரூப் 4 கொஞ்சம் பாதி தான் படித்தோம், பாதி படிக்கலை, ரைட் இதை விட்டுடலாம். குரூப் 2 வருது செப்டம்பரில், இதை வந்து தட்டி தூக்கலாம். இந்த மாதிரி மைண்ட் வந்து போச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமே கிராக் பண்ண முடியாது. ஏப்ரல் ஆரம்பிக்கிறீங்க, இந்த ஏப்ரல் ஆரம்பிக்கும் போது குரூப் 4 வேணும், அது ஓரமாக இருக்கட்டும். பட் குரூப் 1 இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, இதை 100% ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே இறங்குங்க. ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. நம்ம ஜூன் 15 எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவோமா மாட்டோமா, கிளியர் பண்ணுவோமா இல்லையான்றதெல்லாம் வேறு கதை, அது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இங்கே இந்த 2.5 மாதம் 75 நாட்கள் என்ன பண்ண போகிறோம், நமக்கான பாதையை நாம் தான் அமைக்கணும். எப்படி போக போகிறோம், எந்த வழியில் போக போகிறோம், எந்த புக்கை ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம், இந்த பாதையை சரியாக கொண்டு போங்க. எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, தப்பாக கைடு ஆகிடாதீங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. பயம் வரதான் செய்யும், ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும், டிமோட்டிவேஷன் ஹெவியாக வரதான் செய்யும். எல்லாமே தாண்டி உங்களோட கோலில் நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம போகிற இடத்துக்கு நாம் தான் வந்து போக போகிறோம். நடுவில் ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் தாண்டி போயிடலாம். அது ஒரே ஒரு விஷயம், உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்க. ப்ளஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. ஓகேவா? சரிங்க, இப்போ இந்த குரூப் 1ல் நம்ம டார்கெட் இந்த 75 டேஸில் இந்த மெயின்ஸை வந்து மறந்துடுங்க. 75 டேஸில் மெயின்ஸை மறந்துடுங்க. எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் வந்து பண்ணணும். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணாலும் இதில் குறைஞ்சது 50% நீங்கள் மெயின்ஸுக்கும் கவர் பண்ணிடுவீங்க இல்லையா? இப்போ குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் இருக்க, மெயின்ஸை இன்டர்வியூ இல்லையா? பட் இந்த 75 டேஸ் எழுதி பார்க்குறது, மெயின்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நோட்ஸ் எடுக்கிறது எதுவுமே பண்ண முடியாது, டைம் வந்திருக்காது. அப்போ இந்த 75 டேஸில் இந்த 175 + 25 இதுக்காக என்ன எஃபோர்ட் போடணுமோ இதை ஸ்ட்ராங்காக பண்ணாலே போதுமானது. இந்த 175 பேஸ் பண்ணி மெயின்ஸுக்கான விஷயங்களும் நீங்கள் பண்ணிவிடுவீங்க, அதில் எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது மெயின்ஸ் இருக்கா, ஓகே இருக்கட்டும், அது ஓரமாக வச்சுருங்க. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏற்றிக்கணும். இது ஒரு விஷயம். ஓகே,
அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த 75 டேஸுக்கும் ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் செல்ஃபாக ஒரு பிளானை வந்து பண்ணுங்கள். அந்த பிளானை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஒரு வாரம் படிக்கிறது, அடுத்த வாரம் வேறு படிக்கிறது, ஒரு யூடியூப் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு ஃபாலோ பண்ணுறது, அந்த கதையே இல்லாமல் ரெகுலராக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்களே கொடுத்துக்கோங்க. அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? இது மூணுமே இருந்தால் நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். சரிங்க, இது எப்படி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னதுன்னா ரிப்பீட்டட் ரிவிஷன். இந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், செமஸ்டர் புக் படிக்கிறோம், டிகிரி புக்ஸை படிக்கிறோம், எல்லாம் வந்து ஓகே. பட் ரிப்பீட்டட் ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று ரிப்பீட்டட் ரிவிஷன், இன்னொன்று டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ரெண்டுத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருந்துட்டா நீங்கள் கிராக் பண்ணுறதை யாருமே தடுக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணுமா, வேறு மாதிரி கேட்குறாங்க, சத்தியமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். மினிமம் ஒரு 10 வருஷம் பேப்பர் இதை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் எட்ஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்றவங்க யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் செமஸ்டர் புக்கை படிக்கிறீங்க, மற்ற புக்ஸை படிக்கிறீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுறீங்க, அதை மட்டுமே பார்க்குறதுனால எந்த ஒரு யூஸுமே இருக்காது. யூஸ் இருக்காது மீன்ஸ் அந்த ஒரு எட்ஜ் வந்து வேணும். இப்போ எல்லாருமே செமஸ்டர் புக்கை வந்து படிக்கிறாங்க, எல்லாருமே லட்சுமிகாந்த் வந்து படிப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே ஒரு 10 மார்க் எடுக்கிறாங்களா, ஒரு 12 மார்க் நமக்கு வந்து வேணும்னா அந்த 2 மார்க் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எப்படி வந்து படிக்கலாம், அது எப்படி கேள்வியாக வந்து கேட்பாங்க. இப்போ இந்த வருஷம்லாம் வேறு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, லாஸ்ட் 10 வருஷம் ஹெல்ப் ஆகும்னு கேட்டால் நிச்சயமாக ஹெல்ப் ஆகும். அது எப்படி படிக்கணுன்றது வரைக்கும் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கொஸ்டின் பேங்க் நிச்சயம் தேவை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள்கிட்ட 75 டேஸ் தான் இருக்குது. இந்த 75 டேஸில் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். குறைஞ்சது இப்போ 175 கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 25 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ 150 கேள்வி இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி படித்தா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 40லேருந்து 50 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டென்ட் பேஸ் பண்ணி அடிக்க முடியும். இது உண்மை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் பேப்பர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு 2024 கொடுக்கப்பட்டிருக்க பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ண வேண்டாம், கமெண்ட்டில் திட்ட வேண்டாம், எந்த வேலையும் தேவையில்லை. ஜஸ்ட்டு போங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த 10 வருஷம் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு 2024 பேப்பர் அட்டன் பண்ணி பாருங்கள். மினிமம் 40க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது ஒரு புக்கில் கையை வைக்காமல் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஒழுங்காக அனலைஸ் பண்ணிட்டு போனால் 40 கேள்வி வருது அப்படின்னா நம்மக்கிட்ட சரக்கு இருக்குது, சோர்ஸ் இருக்குது. என்ன பண்ண மாட்டோம், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், அது மட்டும்தான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அவசியம், அதை மைண்டில் எடுத்துக்குவாங்க. ரைட்? அடுத்து பாருங்கள், மேக்ஸுக்கும் அதே விஷயந்தான். ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் குரூப் 1னா குரூப் 1 மட்டும் கிடையாது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கையில் இருந்தாகணும். ஒரு கொஸ்டின் பேங்க் வாங்கிட்டா பெட்டராக வந்திருக்கும், அதை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே, சரி. இப்போது நம்ம கையில் 75 டேஸ் இருக்குது. இந்த 75 டேஸ் எப்படி நம்ம வந்து பிரிக்கணும், இதை 30, 30, 15 இப்படி வந்து பிரிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளான் நான் வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி கொண்டு போங்க. இதில் ஃபஸ்ட்டு 30 இருக்குல்ல, இந்த 30ல் செமஸ்டர் புக் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த 30ல் டிகிரி லெவல் புக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரணும். அடுத்த 15ல் ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். இதில் இந்த 3 ஃபேஸ்லுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நிச்சயமாக 100% சிலபஸில் முடிக்க முடியாதுங்க, அது சாத்தியமே இல்லை. பாலிட்டியா, லட்சுமிகாந்தா, செமஸ்டர் புக்கா ஃபுல்லாலாம் முடிக்க முடியாது, அது கஷ்டமான ஒரு விஷயந்தான். நமக்கு தேவை பாஸ் மார்க் தான், ஃபுல் மார்க் இல்லை. அந்த பாஸ் மார்க் என்ன பண்ணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன, உங்களுக்கு 30 நாட்களில் செமஸ்டர் புக்கை ப்ராப்பராக வந்து முடிக்கணும். சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி. ஓகே, இதை முழுசாக ப்ராப்பராக முடிச்சுட்டா அடுத்த 30 நாட்களில் நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரியும் பண்ணணும், ப்ளஸ் டிகிரி லெவல் புக்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். இப்போ டிகிரி லெவல் அப்படின்னு போகும்போது நிறைய விஷயங்கள் வெளியே நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, இப்போ புக்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்க பாருங்கள். இப்போ இந்த ஒரு புக்குமே ரொம்ப பெருசாக வந்திருக்கும். இந்த 2.5 மாதத்தில் ஃபுல்லாக முடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியாது. அப்போ அந்த பேஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், செமஸ்டர் புக்கு அது ஃபுல்லாக முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த புக்ஸை நீங்கள் வரும்போது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தாலும் ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸை நீங்கள் கிட்ட வந்து போக முடியும். ஏன்னா ஒரு மெயின்ஸ் அப்படி வரும்போது தான் ரொம்ப எலாபரேட்டாகவும் தேவைப்படும். பட் ப்ரிலிம்ஸ்க்கு செலக்டிவாக கொண்டு போனால் போதுமான விஷயமாக தான் இருக்கும். இப்போ எல்லா புக்லையுமே நீங்கள் ஃபுல் புக்கை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலபஸுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். கொடுத்துருப்பேன் பாருங்கள், டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் சிலபஸ் மட்டும் கொண்டு போங்க. இப்போ மெயின்ஸ் இருக்குன்னா நான் சொல்லுவேன் லட்சுமிகாந்த் ஃபுல்லாக நீ படி அப்படின்னு சொல்லுவேன், ஸ்பெக்ட்ரமா ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லுவேன்.
ஏன்னா அந்த டாபிக் தேவைப்படும். பட் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் 75 நாட்களில் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். 175 இருக்குது, 25 இருக்குது. இந்த 25ல் 20 எடுத்து ஆகணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். தனியாக வந்து இப்போ நாங்கள் பார்த்துப்போம். இந்த 175 இதில் ஒரு 150 கேள்வி வந்திருக்கு ஜிஎஸ்ஸை பேஸ் பண்ணி, கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல். ரைட்டா? இந்த 150ல் சாலிடாக 85+ சொல்ல 90 கிட்ட கூட சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணி தான் வரும். டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக 85 கேள்விகள் இங்கிருந்து தான் வரும். அடுத்தது வரப்போகிற ஒரு 60 கேள்வி இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சைட் சோர்ஸு அண்ட் டிகிரி லெவல் புக்லேருந்து வரப்போகுது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இதை 85 முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 60 போகலாம், எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். எடுத்த எடுப்பில் குரூப் 1 படிக்கணும், எக்ஸ்க்ளூசிவாக படிக்கணும், பெருசாக படிக்கணும், இதை நம்ம யோசிச்சா சிலபஸை முடிக்கவே முடியாது. பேஸை வந்து முடிங்க, ஈஸியாக இதை முடிங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து வரலாம். ரைட்? இந்த 75 டேஸ் பேஸ் பண்ணி பிளான் எந்த மாதிரி மேக் பண்ணலாம் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸாம்ஸ் கொண்டு போயிடலாம். இதை கிராக் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிராக் பண்ணிட முடியும். ஆனால் கரெக்டான வழியில் அந்த அணுகுமுறை ஒழுங்காக இருந்தால் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். இந்த 30-15 இதை கரெக்டாக கொண்டு போங்க. 75ல் மினிமம் ஒரு 60 நாளாவது சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா நிச்சயமாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். இது மோட்டிவேஷனுக்காக மட்டும் இல்லை, கிராக் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் சேர்ந்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணியாகணும். அப்போ தான் இங்கே எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரட்டும், அது எவ்வளோ வேகன்சி கொடுக்குறாங்க, என்ன விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 1 to ஜூன் 14 என்னென்ன பண்ண போடுறத கிளியராக பிளானாக வந்து போட்டுக்காங்க. நாமளும் ஒரு பிளான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். பட் செல்ஃபாக இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். எல்லாமே தாண்டி உங்களோட செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் பிலீஃப் தான் உங்களை எக்ஸாம்ஸை கிராக் பண்ண வைக்கும். ஒரு சில விஷயங்கள் இழந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் குரூப் 4ஆ, குரூப் 1ஆ, குரூப் 2வா, இந்த மூணுத்துக்குமான கம்பாரிசன் நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. கச்சா முச்சான்னு பிளான் பண்ணாதீங்க. அப்படி பிளான் பண்ணிட்டா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேர் அதை கோட்டை விட்டுட்டாங்க. அதே மாதிரி நமக்கும் நிலைமை வந்து வந்துடும். ஏன்னா குரூப் 4 சிலபஸ் வேறு, குரூப் 2 சிலபஸ் வேறு, குரூப் 1 வேறு அப்படின்னு சொல்லும் போது இது மூணுத்துக்கும் ஒரு காமன் பாயிண்ட் என்ன, எப்படி வந்து கொண்டு போகணும், அதை ப்ராப்பராக கன்சால்டேட் பண்ணி தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா பக்கத்துலேயே வருது. ஏப்ரல் 1 குரூப் 1, 25 குரூப் 4 வருது. எக்ஸாம் ஜூன் 15 குரூப் 1 இருக்குது, ஜூலையில் குரூப் 4 வரப்போகுது. வெறும் ஒரு மாதம் கேப் தான் இருக்கும் போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஒழுங்காக கொண்டு போகணும். ஏன்னா ஒரு மாதத்தில் குரூப் 4 படிக்க முடியாது, 2 மாதத்தில் குரூப் 1 குரூப் 4 சேர்த்து படிக்க முடியாது. அப்போ இந்த ஒழுங்கான ஆங்கிளில் கொண்டு போனால் எல்லாமே சாத்தியமானதாக வந்திருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இது மூணுத்துக்கும் எப்படி அதை காமனாக கொண்டு போக முடியும், டைம் எப்படி மேக் பண்ணலாம் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் வந்து வேணும், குரூப் 4 குரூப் 1 பேஸ் பண்ணி எப்படி வந்து கொண்டு போகலாம், ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எப்படி அணுகலாம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பிளான் நான் கொண்டு வரேன். எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகே, நம்பிக்கையாக இருங்க. 75 டேஸ் நின்று படிக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.